அரசன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு பல அலுவலர்கள் இருந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் தானே அரசனிடம் மிகுந்த ஈடுபாடு உள்ளவன் என்றும் அரசனுக்காக உயிரை தரவும் ஆயத்தமாக இருப்பதாகவும் சொல்லி வந்தனர். ஒரு நாள் அரசபைக்கு துறவியொருவர் வந்தார். அரசன் அவரிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது தனது அலுவலர்களின் நேர்மையை குறித்து பெருமையாக கூறினார். ஆனால் துறவி அதை சோதிக்க விரும்பினார். அரசனும் அதை அனுமதித்தான். ஒரு சிறிய சோதனை வைத்தார் அத்துறவி. அவர் அரசனிடம் தான் அவரது ஆயுளும் ஆட்சியும் பல்லாண்டு காலம் நீடிக்க ஒரு யாகம் செய்ய போவதாகவும் அதற்கு நிறைய பால் தேவைப்படுகிறதென்றும் அரசனது அலுவலர் ஒவ்வொருவரும் ஒரு குடம் பால் தந்து அதற்கென வைக்கப்படும் அண்டாவில் அன்றிரவு ஊட்ட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அரசன் புன்முறுவலுடன், இதுதானா உங்கள் சோதனை என்று இகழ்ச்சியுடன் கேட்டான். பின்னர் தனது அலுவலர் அனைவரையும் அழைத்து துறவி நடத்த உள்ள யாகத்தை பற்றி கூறி அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு குடம் பால் தர வேண்டும் என கூற அவர்கள் அனைவரும் அதற்கு தங்கள் மனப்பூர்வமான சம்மதத்தை தெரிவித்தனர். அன்றிரவு அவ்வாறே ஒவ்வொருவரும் ஒரு குடம் பாலை அதற்காக வைக்கப்பட்டிருந்த அண்டாவில் ஊற்றி சென்றனர். மறுநாள் காலையில் பார்த்தபோது அண்டா நிறைய தண்ணீர் தான் இருந்தது. துணுக்குற்ற அரசன் அலுவலர் அனைவரையும் அழைத்து விசாரித்தான். அப்போதுதான் தெரிந்தது அவர்கள் அனைவரும் தண்ணீரையே ஊற்றினார்கள் என்று. எல்லோரும் பால் ஊற்றும் போது தான் ஒருவன் மட்டும் தண்ணீர் ஊற்றினால் எப்படி தெரிய போகிறது என நினைத்து எல்லோரும் தண்ணீரையே ஊற்றினார்கள் என்பது புரிந்தது. இந்த உதாரணத்தை கூறி விவேகானந்தர் உலக மக்களின் சுயநலப்போக்கை சுட்டிக்காட்டுகின்றார். கதையில் கண்ட அலுவலர்கள் போலவே நாமும் செய்கிறோம். அதாவது எல்லா உயிர்களிலும் இறைவன் வசிக்கிறான் என கூறுகிறோம். ஆனால் அது கொள்கையளவே இருக்கிறது தவிர நடைமுறையில் இல்லை. உலகத்தில் சமத்துவ கருத்து நிறைந்திருக்கும் போது தான் ஒருவன் மட்டும் கொண்டாடும் தனிச்சலுகை, தனியுரிமை யாருக்கு தெரிய போகிறது என்று நினைக்கிறோம். ஆனால் நம்மிடம் உள்ள இறைவன் எல்லோரிலும் உள்ளார். ஒவ்வொரு உயிரும் பரமாத்மாவின் கோயிலே. தனிச்சலுகை என்னும் கருத்து ஒளிந்தால்தான் மதம் என்பதே தோன்றும். எனவே ஒவ்வொரு சலுகையும் அதற்கு காரணமாக நம்முள் இருக்கும் சுயநலப்போக்கையும் தூக்கி எறிந்துவிட்டு எல்லா மக்களையும் சமமாக காணும் ஞானத்தை பெற முயலுங்கள் என்று இதன் மூலம் சுவாமி விவேகானந்தர் அறைகூவல் விடுக்கின்றார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.